மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு அர்ப்பணிப்பு, உறுதியான மனப்பான்மை, ஒழுக்கம், லட்சியம், கடின உழைப்பு இது எல்லாமே கொண்டதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய இயல்பு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். இலக்குகள் அடையிறதுல கவனமாக செயல்படுவீங்க. எப்பவுமே நீங்கள் ஏற்ற செயல்படுத்துகிற பொறுப்பில் சிறப்பான முன்னேற்றத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையுது? இந்த மாதம் என்ன விஷயத்தை செஞ்சால் நீங்கள் நன்மையை பெற முடியும்? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? தொழில், குடும்பம், வியாபாரம், காதல், உறவுகளில் என்ன மாதிரியான சூழல் ஏற்பட போகுது? அதாவது இந்த மாதத்தோட கிரக நிலை இருக்கு இல்லையா, இந்த கிரக நிலையால் உங்களோட வாழ்க்கையில் என்ன விதத்தில் ஏற்றங்கள் உண்டாகும், எந்த விதத்தில் மாற்றங்கள் உருவாகும், அந்த மாற்றங்கள் ஏமாற்றமாக இல்லையா, ஏமாற்றம் வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலை தான் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு பாருங்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய ஏற்றங்களும் மாற்றங்களும் என்ன, இதை பற்றி நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மையை செய்யக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மை வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி யார்? சனி பகவான். சனிக்கிழமையில் மகர ராசி அன்பர்கள் சிவபெருமான மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும், வெற்றி வாய்ப்பை அடைய முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரணமான ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தவறாமல் சனிக்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. பலவித நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுவதை நீங்களாக உணர முடியும். மகர ராசி அன்பர்கள் உறுதியான மனநிலையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. எதையுமே திட்டமிட்டு தான் செய்வீங்க. ஆனாலும் சில விஷயத்தில் தடுமாற்றம் வரும். இது தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன, அந்த கிரக அமைப்புகள் மாற்றம் என்ன மாதிரியான ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த வகையில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். இப்போ பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமா நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையில் இருக்கலாம் இல்லையா? அந்த வகையில் இந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். பல பின்னடைவில் இருந்து நீங்கள் வல்லமை புதுசாக பிறக்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே முன்னேற்றத்தை கொடுக்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிப்பதன் மூலம் நன்மையை மகர ராசி அன்பர்கள் பெற முடியும். அந்த வகையில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் உங்களுக்கு கட்டாயமாக உதவியாக இருக்கும். ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க பாருங்கள், எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி அவங்க செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களோட வேலையில் ஒருவித அர்ப்பணிப்பு இருக்கும், உறுதியாக எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதுவும் இந்த மகர ராசிக்காரங்க நீங்கள் உங்களோட இலக்கை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இலக்கை அடையும் வரைக்கும் சளைக்காமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ரொம்பவுமே பொறுப்பானவங்களாகவும் ஒழுக்கம் நிறைஞ்சவங்களாகவும் இருப்பீங்க. உங்களோட கடமையும் சரி, உங்களோட பொறுப்பையும் சரி ரொம்பவுமே சரியாக நிர்வாகம் செய்வீங்க. உங்களுக்கு நிறைய உயர்ந்த லட்சியம் இருக்கும். அது அடைவதற்கு அயராது உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. அது அடைவதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை எல்லாமே தவிடுபடியாக்கி அயராது உழைத்து லட்சியத்தை அடையக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் மகர ராசி அன்பர்கள். நீங்கள் கடின உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டை நீங்கன்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க பொதுவாக உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் சரி சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீங்க. அதே போல் பல பிரச்சனை உங்களுக்கு வந்தாலுமே உங்களோட பிரச்சனைக்கான தீர்வை நீங்களாக சிந்தித்து செயல்படுத்துறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. அதே போல் மகர ராசி பூமி ராசியாக இருக்குது. பெரும்பாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமை உங்ககிட்ட இருக்கும். கர்மக்காரகன் சனி உங்கள் ஆட்சி ராசியாக இருக்கிறாரு. ராசி சின்னம் கடலோடு இணைஞ்ச ஆட்டுத்தலையாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வருவதன் மூலம் பெற முடியும்.
சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்லதையும் பெற முடியும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, அதுவும் மகர ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் விளைவுகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் நெருக்கடி குறையும். இனம் புரியாத பயம் ஏற்படலாம். அச்ச உணர்வோடு செயல்படாதீங்க. நன்மை பெறணும் அப்படின்னா மிகவும் கவனமாக செயல்படணும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் அவதூறு செய்தவங்க கிட்டேருந்து உங்களை விலக்கி வைப்பார். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனைகளை ஏற்று நடக்கிறது நல்லதாக இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் வருமானத்தை அதிகரிக்க செய்வார். குடும்பத்தில் ஒருவித நிம்மதி வரும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த பண வருமானம் சீராக இருக்கும். உதவி கேட்டு வரக்கூடியவங்களும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் தாராளமாக உதவி செய்யும் அளவுக்கு உங்களுடைய நிலை உயரும். லாபதிபதி செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ஒரு பக்கம் வரவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மறுபக்கம் அதற்கேற்றது போல் செலவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை கூட வரும். வாங்க நினச்ச இடத்தை வாங்கி மகிழ்ச்சியடைய போகிறீங்க. தொழிலை விரிவு செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் வரும். அரசு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். சிறு வியாபாரிகள் புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ளாதீங்க. வழக்கமான வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை உண்டாகும் மாதமாக உங்களுக்கு கிரக அமைப்பு இருக்குது. தன குடும்ப ஸ்தானத்தில் ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் ராகுவும் அங்கேயே சஞ்சாரம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை கிடைக்கிறது. இந்த அமைப்பை பார்த்தா குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். இது வரைக்கும் இருந்த சண்டை, சச்சரவு, பிரச்சனை இதெல்லாமே விலகிடும். எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் வரும். புதிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த விரயங்கள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். குரு அதிசாரமாக கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால நெருக்கடி உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பண வருமானம் சீராக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு, பதவி உயர்வு கிடைக்கும். ராகுவிற்கு குருவின் பார்வை விட்டு விலகிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதம் வருது அப்படின்னா அதை தவிர்ப்பது நல்லது. இப்படி இருந்தால் மன சஞ்சலம் வராமல் பார்த்துக்க முடியும். பண விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்படலாம். கேதுவின் சஞ்சாரம் உடல் நிலையிலையும் நெருக்கடி தரலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். அரசு பணியாளர்களுக்கு வேலையில் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. மற்றவங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. வேலை விஷயத்தில் மட்டும் கட்டாயம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மேல் அதிகாரியோட அனுமதியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினா நெருக்கடி ஏற்படாமல் பார்த்துக்கலாம். புதன் சஞ்சாரம் வருமானத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அதிகபட்ச நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாமே நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த நல்லதை நீங்கள் அடைய முடியும். அதுக்கப்புறம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிரக அமைப்பு பார்த்தா உங்களுக்கு சில முன்னேற்றம் ஏற்படும், ஒரு சில வாய்ப்பு காத்திருக்குன்னு கூட சொல்லலாம். செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இல்லையா, அங்கே குருவும் பார்வை கிடைக்கிது 7ஆம் தேதிக்கு அப்புறம். இதில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலை தேடக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். குறிப்பாக காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இப்போ நிறைவேற போகுதுன்னு கூட சொல்லலாம். சொந்த இடம் வாங்கிறது, சொந்த வீடு வாங்கிறது, இந்த மாதிரியான முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். 8ஆம் தேதியிலிருந்து 7இல் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு. எதையுமே எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்கும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். செல்வாக்கு உயரும். வேலையிலிருந்து நெருக்கடி காணாமல் போகும். சொல்லப்போனால் பணவரத்துமே சீராக அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவும் குடும்பத்தில் குழப்பம், உடல்நிலையில் பாதிப்பு தரலாம். ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரனும் அதிகபட்ச யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு. புதிய வாகனம், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மனதில் ஒரு நிம்மதியான நிலை வரும். சாதகமான நிலை பெரும்பாலும் உங்களுக்கு இருக்குது. விவசாயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் 3 நட்சத்திரக்காரங்களுமே நன்மையை பெற முடியும். இந்த மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து வழிபட்டு வருவதன் மூலம் 21 தலைமுறை சாபத்திலிருந்தும் நீங்கள் நீக்கக்கூடிய வல்லமையை பெற முடியும். மகர ராசி அன்பர்கள் மறக்காமல் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு விஷயம்
ரொம்பவுமே நல்லது. இந்த ஒரு மாதம் நீங்கள் தர்ப்பணம் செய்கிறது ஒரு வருடம் முழுக்கவே செய்த பலன்களை பெறக்கூடிய அமைப்பை தரும். இதனால் நன்மை வந்து சேரும். 21 தலைமுறையினரின் நன்மையிலும் அவங்களோட ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். இது வரைக்கும் நிறைய தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யுங்களேன், நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை வந்து சேர உங்களுடைய குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்க மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றியும்